வெல்கம் பேக் டு தி ஷோ. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, கரூரோட சிறப்பான ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் நேத்தி வந்து ஒரு சிறப்பு பொதுக்குழு மீட்டிங் வந்து டிவிகேல வந்து நடத்துனாங்க இல்லையா? அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஏகப்பட்ட பேர் நிறைய மாற்றங்கள்லாம் வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, இட்டுன்னு போறது, 88 அவர்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே பேசினாரு. தூய தமிழ்ல தான் அந்த லிங்கேசன் தமிழ்ல நல்லா தூய தமிழ்ல பேசின எப்படி ஏதோ ட்ரை பண்ணியிருக்காரு. போக மாறிடுவாங்க. எப்படின்னா, இந்த ஸ்கூல் குழந்தைங்கலாம் போடுறப்போ வந்து இந்த முட்டை போடுறது வந்து கோணலா போடும். அது மாதிரி இப்போ கோணலா போட்டுருக்காரு. போக 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 போடுறாரா இல்ல ஆப்பு போடுறாரா அப்படின்றது தெரியல. அது வந்து போக போக வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஹைலைட்டான விஷயமே என்ன விஷயம் அப்படின்னா, நாகார்ஜுனா. எது நாகார்ஜுனாவா? ஆதவர்ஜுனா. ஆதவர்ஜுனா அது வந்து ரொம்ப பயங்கரமா பேசினாப்புல. அதை பார்த்தீங்கன்னா, நான்லாம் அந்த வீடியோ பார்க்கறப்போ வந்து பிலாலு 45 நிமிஷம் வேஸ்ட் பண்ணணுமான்னு 40 நிமிஷம் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். சரி ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள போந்து பார்த்தோம். எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் டாபிக் எதை பத்தி பேசினாரு அப்படின்னா, எங்க தளபதி வந்து நீங்க சும்மா நினைச்சீங்களா, அவர் வீட்டுக்குள்ள உங்களால பூர முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டிருந்தாரு. அதனால எனக்கு ஒரு டவுட் இருக்கு அதுல. உனக்கு என்ன டவுட்? அதிசயமா டவுட் வந்திருக்கு. கேளு. இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ நியூஸ் பாத்திருக்கியா? ஒரு பைத்தியக்காரன் ஒருத்தன் வீட்டுக்குள்ள போய் விஜயோட வீட்டுக்குள்ள போய் அவன் பையன் சட்டையவே போட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துருந்தான் தெரியுமா? அந்த மனநல பாதிக்கப்பட்டு வந்து கிட்டத்தட்ட 2 நாளா சோறு தண்ணி இல்லாம மொட்டை மாடியில இருந்தானே, அதுதானே சொல்றேன். அதுதான். அப்போ அவன் எப்படி வீட்டுக்குள்ள போனா? அதான் அவர்கிட்ட கேட்போம். திரு ஆதவர்ஜுனா அவர்களே, இப்போ வந்து நீங்க இன்னைக்கு பேசுனீங்க, இந்த மாதிரி தளபதி வீட்டுக்குள்ள முடிஞ்சா வந்து பாரு அப்படின்னு சொன்னீங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஒரு மனநல பாதிக்கப்பட்டவரே வந்து உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கிறப்போ, மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து உள்ள போறதுக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆக போகுதுன்றத கொஞ்சம் புரிந்து பேசினா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இதை விடுவோம். இப்போ வந்து கிட்டத்தட்ட கரூர் சம்பவம் நடந்து எவ்வளவு நாள் இருக்கும் பிலாலு? கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் இருக்குமா? 1.5 மாசம் இருக்கும்ல. அது வரைக்கும் விஜய் எது பேசினாரு அதை பத்தி? சரி விஜய் விடுறா, கட்சிக்காரங்க எதுவும் பேசினாங்களா? வாயவே திறக்கலையே ஒண்ணுமே. அது வந்து பேர் வந்து வாயை திறக்கலன்னு சொல்லக்கூடாது, அவங்க பயந்துட்டாங்கன்னு சொல்லக்கூடாது, மீடியா பார்த்து பயப்படுறாங்கன்னு சொல்லக்கூடாது, தப்பு. சரியா? வேற எப்படி சொல்றது? அது பேரு வந்து மௌன புரட்சி. புதுசா அது மௌனான ஒரு பொண்ணு இருக்கு, அந்த புரட்சி நீ கேட்கலாம். ஆனா அது கிடையாது. மௌனான்றச்சி, மௌனம்ன்றது அமைதியா இருக்கிறது. இது எப்படி 1.5 மாசமா அமைதியா இருக்கு. 1.5 மாசமா வந்து மௌன புரட்சியில இருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஏதாவது மீடியால பார்த்து பேசினா மாட்டிக்கும்ல. ஆமா. அதனால வந்து கொஞ்சம் மௌனம் காத்து பேசுறது வந்து மௌன புரட்சி. இது வந்து புதுசா தாவேக்கால வந்து புதுசா அந்த புரட்சி கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா எல்லாருமே புரட்சின்றது வந்து நம்ம முன்னாள்லாம் புரட்சி பண்ணாங்கல்ல. இப்ப எம்ஜிஆர் புரட்சி பண்ணது, ஜெயலலிதா அம்மா புரட்சி பண்ணது, கலைஞர் புரட்சி பண்ணது, அதெல்லாம் புரட்சி கிடையாது. இது வந்து புது வகை, அதாவது அப்டேட்டட் புரட்சி. இது வந்து புதுசா வந்து மௌன புரட்சின்னு ஒண்ணு வந்திருக்கு. அடுத்தது வந்து ரசிகர் புரட்சின்னு ஒண்ணு பண்ணுவாங்க. அது வந்து குழந்தை புரட்சி. அதான் குழந்தை புரட்சி அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் இன்னொரு புரட்சி எல்லாமே வந்து தாவேக்கா வந்து ஆட்சிக்கு வந்துச்சு அப்புறம் இந்த மாதிரி புதுமையான புரட்சிகள் எல்லாமே நம்ம பார்க்கலாம் இல்லையா? அது மட்டும் இல்லாம அடுத்த பாயிண்ட் நான் அந்த விட்டு வச்சிருக்கிறேன்ல நாங்க. அது மட்டும் இல்லாம தாவேக்கா கட்சியில வந்து மக்களையும் சரி, அங்க இருக்கிற நிர்வாகிகளையும் சரி ரொம்ப மதிக்கிறாங்க. ஆதவர்ஜுனா வந்து கண் கலங்கிட்டாப்லடா. எதுக்காக? மாவட்ட செயலாளர்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போலீஸ். போய் இந்த மதியழகன் இருக்காருல்ல, பாவம் புல்லுப்பட்டிக்காரு. அவர் வந்து விஜய் தாவேக்காக ரொம்ப உழைச்சாப்புல. ஆனா வந்து அநியாயமா அவர் அடிச்சு வந்து ஜெயில போட்டாங்கடா. ஆனா அவர் சொல்லி கொடுத்தது யார் தெரியுமா? யாரு? இவரே ஆனந்த். பிசி ஆனந்தா? அவருதான் பிசியா இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் அவர்கள் தான் வந்து இதை வந்து ஆதவர்ஜுனா மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. அவர்கிட்ட இப்ப கரூர் அவர் யாரு? பொது மாவட்ட செயலாளர். போய் மாவட்ட செயலாளர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி அப்படி திருப்பி விட்டு மாட்டி விட்டதே அவர் தான். அதான் இத்தனைக்கும் வந்து இவர் மேலதான் கேஸ் போட்டாங்க. டக்குனு வந்து புஷி ஆனந்த் அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, எனக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாதுங்க, எதா இருந்தாலும் அவரை கேளுங்க அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போறீங்க, அவரை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அப்படி மாத்தி விட்டாரு. இட்டுன்னு போங்க, என்னங்க இட்டுன்னு போறீங்க, அவரை இட்டுன்னு போங்க அப்படின்னு சொல்லி மாட்டி விட்டாரு. ஆனா அந்த இட்டுன்னு போங்க அவர் விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவரு வந்து மீம்ஸ் எல்லாம் பாக்குறாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஓராச்சு செய்யறாங்க, அதனால கொஞ்சம் வந்து இட்டுன்னு போங்க, இழுத்துன்னு போங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மாத்திட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு தனியா வந்து செம்மொழின்னு சரி இது கல்வி படிக்கிறாரான்னு தெரியல. ஆமா, தலைவர் விஜய் சொல்லியிருப்பாரு, கொஞ்சம் படிங்க புஷி ஆனந்த், கொஞ்சம் தமிழ் பேசி கொஞ்சம் பழகிக்கோங்க. ஏன்னா உங்களால தான் நம்ம வந்து தளபதி வெற்றி கழகம், தளபதினே வருதுங்க எனக்கு, தமிழக வெற்றி கழகம் தற்கூரி வெற்றி கழகம்னு சொல்லி உங்களால ஒரு சிலரால தான் சொல்றாங்க, கொஞ்சமாவது படிங்க புஷி ஆனந்த் அப்படின்னு சொல்லி அந்த பிசி ஆனந்த மாத்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். தோணுது. அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் வச்சிருக்கேன். அந்த கரூர்ல நடந்த சம்பவத்தை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து ஆதவர்ஜுனா என்ன சொன்னாருன்னா, எத்தனை பேர் வருவாங்கன்னு எங்களுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அவருக்கே தெரியாதா? எத்தனை பேர் வராங்க அவருக்கே தெரியாது. கட்சிக்காரங்களுக்கே தெரியாதப்போ தமிழக அரசுக்கும்
போலீஸுக்கு எப்படி தெரியும்? அதானே Correct ஆ? அவரே தெரியலங்கிறாரு. ம். அப்ப எப்படி போலீஸ் தெரியும்? அத வேற கேட்டிருந்தாரு தானே. அதையும் போலீஸ்க்கு கேட்டு தெரியாதா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்ப அவருக்கு எப்படி தெரியாம இருந்துச்சுன்னு தெரியல. அதாவது இதுல வந்து ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு விஷயம் ஒரு கரெக்டான பாயிண்ட் ஒண்ணு சொன்னாரு. என்ன அப்படின்னு? என்னன்னா, எத்தன பேர் வருவாங்கன்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு சொன்னாங்க. ம். ஏன்னா ஒரு கட்சி நடத்தல சும்மா ஏதோ ஒரு இன்ஃபியாரிட்டி ஏதோ ஒருத்தன் சொன்னானே ஃபுண்டக்கடா சொன்னான். அது பேர் என்னங்க? அசிங்கமா சொல்லடா ஃபுண்டக்கடா அவன் பேரு. நீ வேற எதுவும் நினைச்சுக்காத. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. அவன் சொன்னான் டிவிக்கே வந்து கட்சி கிடையாது. அது வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்னு சொன்னான். இப்ப நான் ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணிட்டு இருப்பேன். அவன் தாங்க ஃபுண்டக்கு. ஃபுண்டக்கு FUNDA அந்த மாதிரி சத்தியமா ஃபுண்டக்குன்னு தான் சொன்னேன். ஆமாங்க. அவன் வந்து சொன்னான். அதே மாதிரி தான் வந்து டிவிக்கே இருக்குன்னு வச்சுக்கோவேன். ஆனா அதுல வந்து ஆதவ அர்ஜுனா வந்து அவர் வந்து கரெக்டா ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னாரு. உளவுத்துறை என்ன வந்து ஏதோ இருந்துச்சுடா. சத்தியமா ஏதோ இருந்துச்சு. உளவுத்துறை வந்து என்ன பண்ணாங்க? அவங்க வந்து கரெக்டா பாத்துருக்கணும். எவ்வளவு பேர் போறாங்கன்னு பாக்குறது தானே தமிழகத்தோட வேலை, தமிழக அரசோட வேலை அப்படின்னு சொல்லி பேசுனதுல உருப்படியான ஒரு 2-3 வார்த்தை பேசினாரு. அதுலயும் இது ஒண்ணுன்னு வச்சுக்குவோம். இது பிட் எடுத்துக்கிறேன். அதாவது இதை மட்டும் வேற வேணா மாத்தி எழுதியிருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா, எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட்ல இருக்கலாம். இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நீ என்னடா இந்த பேப்பர் எடுத்து பாத்துட்டு இருக்கிற? பிட்டு பேப்பரை டேய், நான் இந்த வீடியோல பிட்டு பேப்பர் எடுக்கிறது உனக்கு பெருசா இருக்குன்னா அங்க ஒருத்தர் இப்படியே வச்சு பேசினாரு. அது உனக்கு எப்படி இருந்துச்சு? அப்ப மட்டும் சும்மா இருந்தீங்க. அவர் இப்படி பேசி இப்படின்றாரு அந்த 3 குரங்கு பண்ணுமே அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. அதெல்லாம் நீங்க எதுவும் பண்ணீங்களா? அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதுல வந்து ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு போடு பயங்கரமான போடா போட்டாரு. இந்த போட்ல வந்து பழனி மலையை தெரிச்சிருச்சுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு போடு. என்னன்னா அந்த ஒரு நோட்டீஸ் ஒன்று விட்டாங்கல்ல, அதுல வந்து 10,000 பேர் வராங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பார்த்து அந்த இது பார்த்து அது வந்து ஒரு போட்ட போடு என்னன்னா, அந்த 10,000 பேர் நிர்வாகியை தான் நாங்க சொன்னோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. 10,000 நிர்வாகிகள் இருக்காங்க. 10,000 நிர்வாகிகளை விடுறா. முதல்ல ஒரு கட்சி வந்து கேம்பெயின் பண்ணுது அப்படின்னா நிர்வாகிகளுக்கு கேம்பெயின் பண்ணுவீங்க. ஆமா, அதாவது மக்களை மீட் பண்ண போறாங்க. மக்களுக்காக கேம்பெயின். ஃபர்ஸ்ட் இது கேக்குறாங்க, இடம் கேக்குறாங்க. 10,000 பேர் நிர்வாகிகள் வர சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பனா கேம்பெயின் நடத்தது யாருக்கு அப்படின்னா கட்சிக்காரங்களுக்கே கேம்பெயின் பண்ணியிருக்காங்க, மக்களுக்கு கேம்பெயின் பண்ணல. அதனால வந்து இன்னும் 6 மாசத்துல இருக்கு. சீக்கிரமா கொஞ்சம் கொஞ்சமா வாரம் போய் கட்சிக்காரங்களுக்கு அதாவது நிர்வாகிகளுக்கு கேம்பெயின் பண்ணிட்டு அடுத்து மறுபடியும் வந்து கட்சிக்காரங்களுக்கு கேம்பெயின் பண்ணுவாரு. மறுபடியும் ஆரம்பிப்பாரு. எங்க இருந்து மதுரையில் ஆரம்பிச்சு மறுபடியும் நாகப்பட்டினம் போயிட்டு அப்புறம் திருவாரூர் போயிட்டு மறுபடியும் கரூர்ல போயிட்டு அங்க இப்போ ஒரு 41 அப்புறம் 82 அப்படியே 50 எக்ஸ்ட்ரா போடுவோம் அப்படின்னு அங்க ஒரு போட்டுட்டு மறுபடியும் உட்காந்து ஒரு 3 மாசம் குவாரண்டைன்ல இருப்பாரு. அப்புறமா எலெக்ஷன் வந்துரும். எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் தோத்துருவாங்க. விஜய் வந்து லியோ 2 ஷூட்டிங்க்கு போயிருவாரு. அவ்வளவுதான். இந்த மாதிரி பர்ஃபெக்டான ஒரு பிளான்ல தான் வந்து இப்ப தாவேகா இருக்காங்க. வர ஓவரா பேசுறேன்டா, விஜய் வர ரவுடிடா, ஏதாவது பண்ணிட போறாரா நான் ட்ரெயின்ல போறப்போ. அதை தாண்டா காலைல பார்த்தேன். அப்படின்ற மாதிரி ட்ரோல் பண்ணாங்க. நாங்க பண்ணல, ட்ரோல் பண்ணிருந்தாங்க. கட்சியை வந்து ஏதோ மக்களுக்கு உதவி செய்ய வராங்களா இல்ல ரவுடிசம் பண்ண வர்றாங்களா? இதுல இருந்து வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு இன்டைரக்டா சொல்லியிருக்காரு. ஏய் செந்தில் பாலாஜி ரவுடியா, 6 மாசத்துல யார் ரவுடி நீங்க பாப்பீங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா 6 மாசத்துல டிவிக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம தமிழகம் வந்து ஒரு ரவுடிலகமா மாறும் அப்படின்றதான் என்னோட ஒரு கருத்து கணிப்பு. என்ன பண்ணா வந்தாங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து அனில் குஞ்சுகள் வந்து சில விஷயங்கள் எல்லாமே செய்றீங்க. அதாவது இந்த வைஷ்ணவின்ற பொண்ணு வந்து கட்சி விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை என்னென்னமோ பண்றீங்க. தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. அதுக்கப்புறம் பார்த்தா டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுறீங்க, மரத்துல ஏறுறீங்க, அப்படி சொல்லி நிறைய விஷயங்கள் பண்றீங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க ரவுடியோட ஒரு அது என்ன கூலிப்படையா அந்த மாதிரி ரவுடி படையா மாறுவீங்க அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா வந்து உங்களுக்கு ஆதரிச்சிருக்காரு. இந்த பேர் மறுபடியும் நான் பிட் எடுப்பேன், நீ கேட்க கூடாது. இனிமேல் கேட்கணும் அப்படின்னா விஜய் கேட்டாலும் அங்க போய் நின்று கேளு, எதுக்கு பிட் எடுக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் மாத்திக்கிறேன். கரூர் சம்பவம் வந்து ரொம்பவே மறக்க முடியாத ஒரு சம்பவம் இல்லையா பிலால்? விஜய் வந்து ரொம்ப சோகமா பேசியிருந்தாரு. அது ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, சம்பவம் நடந்தோடனே விஜய் வந்து த்ரிஷாவை பார்க்கறதுக்காக உடனே ஃப்ளைட் ஏறி போயிட்டாரு இல்லையா? ஏன்னா ரொம்ப டிப்ரெஷனா இருந்தப்போ த்ரிஷாவை பார்க்கணும்னு சொல்லி போயிட்டாரு. அப்போ ஒரு கேள்வி ஆதவ அர்ஜுனா கேட்டிருந்தாரு. துபாய் போன ஸ்டாலின், அதாவது உதயநிதி ஸ்டாலின் சீக்கிரம் வந்துட்டாரு, எப்படி சீக்கிரம் வந்தாருன்னு கேட்கறேன். இதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு சொல்றேன். எப்படி சீக்கிரம் வந்தாருன்னா அவர் ஃபிளைட்ல வந்தாரு. இவர் எப்படி போனாரோ அதே மாதிரி தான் அவர் இந்த சைடு ஃபிளைட்ல போனாரு. அவர் ஆப்போசிட் ஃபிளைட்ல இது என்ன டிம் லைட் அடிச்சு ஆப்போசிட் ஃபிளைட்ல வந்தாரு அப்படின்னு சொன்னா. ஆக்சுவலா எப்படின்னா
இவங்க டிஎம்கே காரங்க ஊழல் பண்ணதுதான், அவனுங்க ஏதோ செஞ்சிருக்கானுங்கன்ற விஷயம் அப்பட்டமா எல்லா மக்களுக்கும் தெரியும். ஆனா வந்து இப்போ விஜய்க்கு வந்து ஓகே அந்த இடத்த வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பா வந்து என்ன பண்ணிருக்கணும், ஆதவ அர்ஜுனா நீங்க வந்து கரெக்டா இருந்திருக்கணும், அந்த இடத்துல போய் நின்று இருக்கணும். இல்லைன்னா புசியான நீங்க வந்து அவர் கரெக்டா இட்டுன்னு போயிட்டு கரெக்டா இட்டுன்னு வந்திருக்கணும். நீங்க கரெக்டா இட்டுன்னு போல இட்டுன்னு வரல. நீங்க என்ன பண்ணிட்டீங்க, டக்குன்னு வந்து நீங்க ஒரு பக்கம் வந்து பஞ்சாப் லாரியை பிடிச்சிட்டு பஞ்சாப்லயோ இங்கே போய் தலைமறைவாயிட்டீங்க. அதான் கடல்ல போய் பதுங்கிட்டார்ல. கடல்ல கடல்லே இல்லையான்ற மாதிரி கடல்லே போய் பதுங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் ஆதவ அர்ஜுனா வந்து டெல்லியில போய் பதுங்கி இருந்தாரு. பதுங்கிட்டு வந்து தான் இப்போ வந்து யாரு எங்க போனாங்கன்னே தெரியல. ஒவ்வொரு பக்கம் எங்கடா இருக்கானுங்க இவனுங்க அப்படிங்கிற மாதிரி பறந்துட்டாங்க ஒவ்வொரு இடத்துக்கு. அது மட்டும் இல்லாம கரூர்ல வந்து பார்த்தோம்னா இந்த சம்பவத்தப்போ வந்து கரூரே வந்து மஞ்சள் சிகப்பு கொடியா இருந்தது டோட்டலா. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தோம்னா ஒரு மஞ்சள் சிகப்பு கூட இல்ல, சிகப்பு கலர் ரத்தம் மட்டும் தான் இருந்தது தவிர மஞ்சள் கலர்ல பாத்ரூம்ல போயிருந்தோம் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். அதே டவுட் தான் இருந்துச்சு. இப்ப என்னன்னா விஜய் போறானா கூட்டம் வருது அப்படின்னு சொல்றானுங்க. அது கட்சியில இருக்கிறவங்க யாராவது போய் பாத்துருக்கலாம்ல. அவங்க கூட ஏன்னா ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க கூட விட்டுறலாம். வேற சின்ன சின்ன அதாவது கரூர் சைட்ல இருக்கக்கூடியவங்க இல்ல வேற யாராவது அந்த கட்சியில இருக்கக்கூடியவங்க சரி நம்ம கூட்டத்துக்கு வந்து இப்படி ஆயிடுச்சேப்பா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு யாருமே அங்க போல. கட்சிக்காரங்களா இருந்தா போய் பாப்பாங்கடா, அங்க வந்து ரசிகர்கள் வந்து எப்படா போய் பாப்பாங்க. அவனுக்கு பார்த்தாச்சுப்பா, அவ்வளவுதான், வீட்டுக்கு கிளம்பிடலாம். தளபதியை பார்த்தாச்சு. தளபதி வந்து ஒரு பாட்டால ஒரு சிங்கிள் ரிலீஸ் பண்ணாரு, பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணாரு. பாட்டை கேட்டோம், ஓகே ஷோ நல்லா இருந்துச்சு, ஆடியோ லான்ச் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி ஆடியோ லான்ச் முடிஞ்ச மாதிரி கிளம்பி போயிட்டானுங்க. ஆனா கட்சிக்காரங்களா யாராவது இருந்தாங்களா அப்படின்னு கேட்டா வந்து யாருமே இல்ல. அவ்வளவுதான் ஒரு விஷயம். எல்லாருமே ஜாலியா கழுத்துல மாட்டிக்கிட்டானுங்களா. அந்த ஃபாரின்ல இருந்து அதாவது ஹிந்தி வெளி சேனல்ல இருந்து இன்டர்நேஷனல் சேனல் வந்துச்சுன்னா அவங்க வந்து துண்டை போட்டு கழுத்தை நெருக்குனாங்களா, கொலைகேஸ்ல உள்ள போனாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஜாலியா இருக்காங்க. அப்படி இல்லையா, டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறணுமா, ஒயரை நறுக்கணுமா, மரத்துல ஏறணுமா, தேங்காவை பறிச்சோமா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி நல்ல பண்ணா வந்து குரங்குக்கு அணில் வால் மூலம் சம்பர் பண்ணிட்டு இருக்கானுங்க எல்லாரும். ஓ, குரங்கு அணில் ரெண்டுத்தையும் சேர்த்தி பேசுறேன் நீ. ஆமா அப்படிதான் பண்றானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து டிஎம்கே காரங்களை பத்தி ஒண்ணு சொல்லியிருந்தாரு அவர் பொதுவா. அதாவது டிஎம்கே வந்து பேசி பேசி அழியிறாங்க அப்படின்னு ஒரு சொல்லியிருந்தாரு. நீங்க பேசி பேசி தாண்டா அழிஞ்சு போறீங்க அப்படின்னு. ஆனா டிவிக்கு எதால அழிய போதுன்னு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு மீட்டிங் ஃபுல்லாவே விஜய் வந்து எப்படி இருந்தாருன்னா பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் உட்கார்ந்து இருந்தாரு. பேச முடியாது மேடம், பேச முடியுமா? அப்படிதான் உட்கார்ந்து இருந்தாரு. மேடம் இது ஆக்ஷன் மேடம் அப்படின்ற மாதிரி அவர் எதுவுமே பேசல. ஆதவ அர்ஜுனா எல்லாம் பேசிட்டாரு. அவர் வந்து இப்படி யோசிச்சிருப்பார் மனசுல, ஐயோ என்னமோ பேசுறானே, அவன் அங்கிள்னு சொன்னதுக்கே நீ சோழியை முடிச்சாலே, இவன் வேற டைரக்டா அடிக்கிறான், எங்கெங்க அடிக்க போறான்னு தெரியலையேன்னு சொல்லி அவர் ஒரு மாதிரி என்ன சொல்றதுன்னே தெரியல. கேமராமேன் கரெக்டா காமிச்சிருந்தாரு. இப்படிதான் அவர் பேசுறப்ப இப்படி வச்சுட்டான். அதாவது அந்த நம்ம வந்து கிரிக்கெட் மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா பால் 6 லைனுக்கு போதாலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏதாவது பொண்ணு ஆடுதா அவ்வளவுதான் அப்படியே பார்ப்பாங்க. அதையே அதை பார்த்து 10 பேர் ரீல் போடுவானுங்க அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவன் வீடியோ ஆதவ அர்ஜுனா நல்லா அழகா பேசினாப்புல, அழகா வந்து மாட்டி விட்டுருந்தாரு விஜயோட ரியாக்ஷனை கரெக்டா அக்யூரேட்டா கேப்சர் பண்ணிட்டாங்க. ஓகே விஜய் வந்து இந்த இடத்துல பதறாரு, இந்த இடத்துல ஒரு கலங்கிருச்சு அப்படின்றத கரெக்டா காட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி அவர் எதுவுமே பேசல. எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு போனதுதான் ஆதவ அர்ஜுனா அப்படி கிளி கிழிச்சிருப்பாரு. ஏடா இதெல்லாம் ஒண்ணு பேச சொன்னாங்களா, எவனோ கம்முன்னு போனமா பொதுக்குழு முடிச்சமா, எவன தப்பு இல்லைன்னு சொன்னமா வந்துருக்கலாம். 45 நிமிஷத்துக்கு எதுக்குடா உனக்கு பேச சொன்னா, யாரா பேச சொன்னா, நாட்டு பாலிட்டி உன்ட்ட கேட்டனா அப்படின்னு கேள்வி. 45 நிமிஷம் பேசியிருக்காங்க. எப்பா ஐயோ உட்காந்து கேட்டிருக்காங்க எல்லாரும் அப்படின்றப்ப அவனோட மன இது எப்படி எங்களை பார்த்துட்டு இருக்கீங்களாடா, யாரா நீங்களா இருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து முக்கியமான விஷயம். அதாவது இப்ப கரூர் விஷயம் வந்து யார்கிட்ட போயிருக்கு, சிபிஐ கிட்ட போயிருக்கு. அதை வந்து இவர் என்ன சொல்லியிருக்காரு, இவரை பார்த்து அதாவது கரூரோட டிஜிபியை பார்த்து உங்க அப்பா சிபிஐ வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே ஆதவ அர்ஜுனா முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு இவனை. ஆமா பாத்துருந்தேனே, சிபிஐனா எதுக்கு இழுத்தடிக்கிறதுக்கு தானே பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பிஜேபியோட கைக்கூலி தான் சிபிஐ அப்படின்னு ஒரு சொல்லியிருந்தாரு. அந்த என்னடா அப்படின்னு திருப்பி போடுறாரு இப்படின்னு திருப்பி, அதாவது தோசையை திருப்பி போட்டு பாத்துரு, இட்லியை திருப்பி போட்டு பாத்திருக்கியா, அதான் வந்து ஆதவ அர்ஜுனா திருப்பி போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா கரூருக்கு முன் கரூருக்கு பின் வந்து கட்சி எப்படி இருக்கு அப்படின்னு அவர் கேட்டாரு. அந்த இடத்துல நான் இருந்ததுன்னா ஏந்திரிச்சு சொல்லியிருப்பேன். என்னமா சொல்லியிருப்பேன், கரூருக்கு முன் கட்சி வந்து பிஜேபியோட கொள்கை எதிரி, கரூருக்கு பின் பிஜேபியோட நட்பு எதிரி அப்படின்ற மாதிரி. இப்ப வந்து முன்னாடி பிஜேபி எதிர்த்தாங்க, இப்ப பிஜேபிக்கு சொம்படிக்கிறாங்க. என்ன காரணம், ஒரு வார்த்தை பேசவே இல்லையா அது அவங்கள பத்தி? அதாவது ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு வார்த்தை ஒண்ணு சொன்னாரு. என்ன அப்படின்னா, அதாவது கரூர் டிஜிபி இருக்காருல்ல, அவரை வந்து பாத்துட்டு நீங்க ஒழுங்கா ஆட்சி பண்றதுல வந்துட்டான்டா உங்க அப்பா, எங்க சித்தப்பா, பெரியப்பா எல்லா அப்பனும் வந்துட்டான்டா சிபிஐ பார்த்து சொன்னாரு.
ஆனா சிபிஐ பார்த்து. ஆனா வந்து அந்த கட்சியோட தலைவர் இவர் இருக்கால புஷி ஆனந்த், ஐயோ புஷி ஆனந்த் இல்ல இவரு விஜய். ஏன்னா போற இடமெல்லாம் முதல்வர் புஷி ஆனந்த்னு சொல்றாங்கடா, அதனால எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் நானு. அது மாதிரி விஜய் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்த இவரு அஜித் குமார் இறந்து போனார்ல, அப்போ வந்து இந்த கேஸை வந்து தமிழக போலீஸ் வந்து வேணாம், நமக்கு வந்து சிபிஐக்கு மாத்துறோம் அப்படின்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் மாத்தினாரு. ஏன்னா கொன்னதே வந்து ஒரு ஒரு வகையில பார்த்தா தமிழக போலீஸ்னு வச்சுக்கீங்க. ஓகே, ஏன்னா இவங்க உள்கட்சி பூசல்ன்ற மாதிரி இவங்க உள்தொழில் பூசல் பண்ணுவாங்க அப்படின்றத மாத்தினாரு. அப்போ வந்து விஜய் என்ன கேட்டாருன்னா, நீங்க வந்து என்ன வந்து பிஜேபியோட போர்வுக்குள்ள போறீங்களா? போர்வுக்குள்ளன்னா அது சும்மா அவங்க போறவுக்குள்ள இவரே படுக்க போறாருன்னு கேட்காங்க. போர்வுக்குள்ள போறீங்களா, அத மாதிரி அண்டர் கிரவுண்ட் டீலிங் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. விஜய் தான் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காரு சிபிஐ வேணாம் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது இந்த இவரு வளர்ந்துருக்காருல்ல, இவரு இன்னொன்னு கேட்டாரு. என்னன்னா வந்து சிபிஐன்றது வந்து இழுத்தடிக்கிறதுக்கு, நாட்கள் இழுத்தடிக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. ஒரு பேட்டியில கூட பேசியிருந்தாரு. ஆனா இப்ப இவங்க வந்து சிபிஐக்கு வந்து சொம்பு அடிக்கிறாங்க. அப்படி சொம்பு அடிக்கிறாங்க, வேணான்னு சொல்லிட்டே ஃபர்ஸ்ட் ஜிங்சாக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து இது ரெண்டா பிரிப்போமே. இப்போ வந்து கரூருக்கு முன் கரூருக்கு பின், அதாவது கிறிஸ்துவ பிறக்கிறதுக்கு முன் கிறிஸ்துவ பிறக்கிறதுக்கு பின் அப்படின்னு பிரிச்சோம் அப்படின்னா, கரூருக்கு முன் பிஜேபி யாரு? கொள்கை எதிரி. என்னாலும் பாசிசம் பாஜகன்னு சொன்னவங்க இப்ப கரூருக்கு பின் எப்படி மாதிரி இருக்காங்க. ஆதரவு தெரிவிச்ச எல்லா கட்சிக்கும் என்னோட நன்றி அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பிஜேபி அதாவது பாஜகவுக்கு சொம்படிக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இவங்களால அதாவது திமுக வந்து போர்வுக்குள்ள போனாங்க, இவங்க பெட்ரூம்ல போய் பெட்ஷீட் கீழே படுத்துக்கிட்டாங்க. அவருக்கு கீழே அப்படின்ற மாதிரி ரெண்டு உம்மா சாதா உம்மா இல்ல, லிப் டு லிப் அந்த மாதிரி ஒரு கிஷோர் நடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அண்டர் கிரவுண்டுக்கு டீலிங்ன்றதை தாண்டி அண்டர் சோர்ஸ் டீலிங்க்கு போயிருச்சு இதெல்லாம். பாஜகவும் டிவிக்கும் இப்போ வந்து ஒரு பயங்கரமான ஒரு டீலிங்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இது எப்படி கூச்சமே இல்லாம வந்து நீங்க ஸ்டேஜ்ல ஏறி பேசுறீங்க அப்படின்றது வந்து எனக்கு இன்னும் புரியல சார். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில விஷயங்கள் தான் இருக்கு. அதுக்கப்புறம் வேற என்ன கேட்டாரு, டேய் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அது இப்ப விஜய் வந்து லேட்டா வந்தாலும் விஷயம் கிடையாது பிலாலு. ஏன்னா 3 கிலோமீட்டருக்கு 30,000 பேர் இருக்காங்க. 3 கிலோமீட்டருக்கு 30,000 பேர். பஸ் வந்து இறங்கி தான் தள்ளினாங்களாமா, வண்டி இன்ஜின் ஆன் பண்ணல. 30,000 பேர் தள்ளிக்கிட்டே வந்துட்டாங்க அப்படியே. ஆனா 3 கிலோமீட்டர் தாண்டறதுக்கே வந்து 3 மணி நேரம் ஆச்சாமா. 3 கிலோமீட்டருக்கு 3 மணி நேரம் ஆயிருக்கு. அதனால வந்து என்ன சொன்னாருன்னா, அங்க ஏதோ ஒரு காலேஜ் ஒண்ணு இருக்காமாண்டா, அந்த நாமக்கல்ல இருந்து கரூர் போற இடத்துல கிட்டத்தட்ட 5000 பேரா பிலாலு. காலேஜ்ல இருந்து 5000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 கிலோமீட்டர் துரத்துறாங்களாம். சரியா? விஜய் வந்த டைம்ல விஜய் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி துரத்தி இருக்காங்க. ஆனா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த காலேஜ்ல மொத்தமா 4153 பேர் தான் படிக்கிறாங்களாம். மிச்சம் யாரு ஓடி வந்ததுன்னா, அந்த கூட்டுற ஆயா, அவரை வாசல்ல மாங்காய் பத்து போடுற ஆயா, அப்புறம் வாட்ச்மேனு எல்லாரும் வந்து இவங்க ஓடுறத படி பின்னாடி துரத்திட்டு வந்திருக்காங்க. ஐயோ அதை பண்ணிட்டாங்க போல அப்படின்னு. அதுல வந்து 3000 பேர் பெண்மணிகள். 3000 பேர் பெண்மணிகள். 3000 பேர் பெண்மணிகள். பசங்க எல்லாம் ஜாலியா இருக்கானுங்களே. 5000 ஸ்டூடெண்ட்ஸ்ல 3000 பெண்ணு, 2000 பசங்க. பஞ்சமே இல்லை அவங்களுக்கு எல்லாம். இல்ல ஜாலியா இருப்பானுங்க அந்த காலேஜ்ல. ஆனா பார்த்தோம் அப்படின்னா மொத்தமா 4153 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல வந்து 1200 பேர் தான் லேடிஸா. ஆதவர்ஜன் என்ன பண்ணிருக்காருன்னா, பஸ் முன்னாடி போயிருக்கு, பஸ் பின்னாடி பாத்துட்டாரு. 1 2 3 4 5 6ன்னு கரூர் போற வரைக்கும் மனுஷன் எண்ணி இருக்காரு. 5000 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு உட்கார்ந்து மனுஷன் என்ன ஒரு டெடிகேஷன் பாத்தியா கட்சி. அவர் வந்து இந்த எந்திரன் படத்துல கண்ணுல ஸ்கேன் பண்ற மாதிரி 5000 பேர் இருக்காங்க. விஜய் சார் 5000 பேர் அப்படின்னு சொல்லி எண்ணி இருக்காரு. உண்மையில ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம். நல்ல கணக்கு நல்லா பண்றீங்க ஆதவர்ஜுனா. நாகார்ஜுன். ஐயோ ஆதவர்ஜுனா, கணக்கு ரொம்ப சூப்பரா பண்றீங்க, நல்ல கணக்கு பண்ணுங்க. அந்த மாதிரி தாவேக்கால இருந்து அருமையா இருக்கும் அப்படின்ற மாதிரி. அடுத்தது வந்துடுறேன். இன்னொரு 2 பாயிண்ட் மட்டும் நான் பேசிடுறேன். இதுல வந்து எங்கள் கொள்கை 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 அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா வந்து கொள்கை என்ன அப்படின்றது எனக்கு தெரியல இன்னும் வரையும் சொல்லல. அதாவது பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. அது வந்து திருக்குறள். தயவு செஞ்சு இந்த வீடியோ டிவிக்கு யாரும் பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போய் அந்த குறளை முழுமைப்படுத்துங்க. அதுக்கப்புறம் கட்சி ஜெயிக்குமா இல்லையான்றத நாங்க சொல்றோம். லாஸ்ட் கொஸ்டின். இன்னொன்னு வந்து விஜய் வந்து அந்த இடத்துல சொன்னாரு, ஆதவும் சொன்னாரு. என்ன சொன்னாரு அப்படின்னு, நாங்க கேட்ட இடத்த வந்து கொடுக்கல அப்படின்னு சொன்னாரு. அவங்க கேட்டது எங்க தெரியுமா? லைட் ஹவுஸ் ரவுண்டானான்னு சொல்லுவாங்க கரூர்ல. அதாவது கரூரோட மையப்பகுதி, அதாவது பைபாஸ்க்கெல்லாம் அந்த ரோடு தான் கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் கேட்டது வந்து அந்த காந்தி மார்க்கெட். ஒண்ணு அந்த இடத்த போய் பார்த்தோம்னு வச்சுக்கேன், ரவுண்டானால வந்து கொடுக்கறதுக்கு 100% சான்ஸ் கிடையாது.
ஏன்னா அதான் எல்லாமே கனெக்ட் பண்ற இடம். கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க கொடுப்பீங்களா ரவுண்டானாவ? கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா காந்தி மார்க்கெட். அந்த மார்க்கெட் நல்ல இடம் இருக்கு இவனு. ஆனா வந்து பக்கத்துல டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, 2 டிரான்ஸ்ஃபார்மர். இவனுக்கு சும்மா இருப்பானுங்களா இவனுங்க போய் டிரான்ஸ்ஃபார்மர்ல கண்டிப்பா ஏறி 41 உயிரிழப்பு கண்டிப்பா வந்து 81 உயிரிழப்பு ஆயிருக்கும். மேலேயே ஆயிருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர்ல கருகிய 40 அணில் குஞ்சுகள் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கும். அதனாலேயே வந்து இவங்க கொஞ்சம் சேஃப்டியா இருந்திருப்பாங்க நினைக்கிறேன். ஆனாலும் அதுக்கு முன்னாடி வந்து எடப்பாடி ஐயா வந்து ஒரு மீட்டிங் ஒன்று போட்டிருக்காரு அதே இடத்துல. கரூர்ல வந்து இந்த சம்பவம் நடந்த இடத்துலயே அவங்க ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு. ஆனா அங்க இந்த உயிரிழப்பும் நடக்கல. ஏன்னா எடப்பாடி ஐயா நீங்க ஒரு 2 படம் நடிச்சிட்டு வாங்க, நடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இதே மாதிரி வந்து உங்களுக்கும் சம்பவம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இவனுங்க வந்து முழுசா வந்து யாருமே கட்சியை வந்து கட்சியா பார்க்கல, ஒரு ரசிகத்தன்மையோட தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால அணில் குஞ்சுகள் அவங்கள நாங்க கெஞ்சி கேட்டுக்கிறோம், கொஞ்சம் அது அரசியல் என்ன சினிமா என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போட்டீங்க அப்படின்றது நல்லா இருக்கும். அதான் நபிலால். ஆமா அதுதான், வேற என்ன பண்றது? இப்ப வரையும் அதுதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ரசிகர்கள் அப்படி ஓட்டா மாறுவாங்க. அதுக்கப்புறம் நாங்க எந்த தப்பு பண்ணலப்பா, நாங்க நல்ல பசங்க தான், ஆப்போசிட்ல தான் எங்களுக்கு வந்து இது பண்ணிட்டானுங்க அப்படிங்கறதா இந்த பாயிண்டே அவங்க பாயிண்ட். ஆனா நல்லது மக்களுக்கு இது பண்றது அதெல்லாம் எதுவும் இல்ல. கடைசி வரைக்கும் அந்த கரூர்ல வந்து ஒரு தண்ணி பாட்டில் கூட வைக்கல. பெண்களுக்கு சரியான ஒரு சேஃப்டியா ஒதுங்க, அதாவது இப்போ ரெஸ்ட் ரூம் எதுவும் வந்துச்சு அப்படின்னா அந்த மொபைல் டாய்லெட்ல ஒன்று வைப்பாங்க, அது வைக்கல. ரெண்டுமே ஒரு மனுஷனுக்கு தேவையான எதுவுமே வைக்கல. அடுத்த வாட்டி நாங்க போடுற மீட்டிங்ல நாங்க தண்ணி வைக்கிறோம் அப்படின்றத பேசவே இல்லை. என்ன பண்ண, நாங்க என்ன தப்பு பண்ணோம்? திமுக நீங்க தான் எங்களை வந்து கொன்னுட்டீங்க, என்னோட சகோதரன் சகோதரியை கொன்னுட்டீங்க அப்படின்னு சொல்லி இவர் சொன்னாரே தவிர நாங்க அடுத்த வாட்டி திருத்திக்கிறோம், அடுத்த வாட்டி சேஃப்டியா வச்சுக்கிறோம் அப்படின்றத வந்து இன்னமும் சொல்லல. அதாவது தப்ப வந்து உணரவே இல்லை அப்படின்றது. இது ஒன்று ஆதவஜன் ஒன்று சொன்னார், இவ்வளவு நாள குவாரண்டைன் பண்ணாங்கல்ல, அதுக்கு ஒரு வார்த்தை என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த மாதிரி எங்க வீட்டுல யாராவது இறந்தா நாங்க வீட்டுல தான் இருந்து சோகமா இருப்போம் அப்படின்னு சொன்னாரு. உங்க வீட்டுல யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா பாடியை கூட பார்க்காம வீட்லயே இருப்பீங்க? அவர் பார்க்க மாட்டாரு, அழுதுருவார்ல. அதனால யார் இறந்தாலும் வந்து டெட் பாடி வாங்க மாட்டாங்க, கருமாதிக்கு போக மாட்டாங்க, இப்போ சுடுகாட்டுக்கு போக மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே இருந்துக்குவாங்க. வீட்டுக்குள்ளேயே இருந்து. ஆமா கரெக்ட் தான், வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கலாம். ஆனா வண்டிக்கு மட்டும் ஆயுத பூஜை போடலாம். இதை ஏன்டா எப்படி பேசுற? அது ஏதோ முட்டா பயில தான் அறிவு இல்லாத மாதிரி பண்றாங்க. உனக்கு இருக்கிற அறிவு அவங்களுக்கு இல்ல, என்ன பண்றது? கேட்டா வந்து நாங்க பூஜை போடல, நாங்க போறப்ப சந்தனம் 4 பேர் சும்மா தெளிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தெளிய போட்டுருவாங்க. பஸ்ஸுக்கு மாலை வாங்கி போட்டு சந்தனம் போட்டு பூஜை பண்றதுக்குலாம் டைம் இருக்கு, அங்க இருக்கிறவங்களை போய் பாக்குறதுக்கு நாதி இல்லையா அவனுமே. அது வந்து மௌன புரட்சிடா, அதான் சொல்லிட்டாருல மௌன புரட்சியில இருந்தோம் அப்படின்னு. அதே மாதிரி என்னன்னா ஆதவ அர்ஜுன் வந்து 10 வருஷம் டிஎம்கேக்கு வந்து வேலை பார்த்தாராம். வேலை பார்த்தாரா? தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா, 10 வருஷம் வேலை பார்த்தாரான்னு கேட்கறப்ப எனக்கு ஒரு பயமா இருக்கு. எனக்கு கொஞ்சமா வேலை பார்த்தாருன்னா அவங்களுக்காக ஏதாச்சும் ஒர்க் பண்ணிருக்காரு அவங்களுக்காக. அங்க ஃபர்ஸ்ட் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தா எனக்கு வந்து நீ பேசுறது டபுள் மீனிங்கா இருக்கா இல்ல என் மூளைக்கு அப்படி வந்து சேருதா அப்படின்றது எனக்கு புரியல. வேலை பார்த்தாரா அப்படின்னா என்னடா இப்படி கேட்டா பண்ண என்ன பண்றது? சரி அதான் 10 வருஷம் ஏதோ வேலை பார்த்துருக்காரா அவங்களுக்கு. சரி இங்க வந்து ஃபாதர் யாரும் வந்தாங்களான்னு தெரியல, அவங்கள்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டாரு. இந்த மாதிரி பாவ மன்னிப்பு கொடுங்க எனக்கு அப்படின்னு. எதுக்கு பாவ மன்னிப்பு? அவங்களுக்கு வேலை பார்த்தாருல, சரி அதனால வந்து பாவ மன்னிப்பு கேட்டிருக்காரு. இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை கேளு, தலைவர் விஜய் வந்து டிஎம்கேவா. அவர் ஒரு சைக்கிள் ஓட்டிட்டு ஓட்டு போட்டார்ல 2021ல. அதுல வந்து நல்ல உன்னிப்பா பார்த்த அப்படின்னா அது வந்து சிகப்பும் கருப்பும் கலந்துருக்குமா. அதாவது இந்த லியோ படம் வர டைம்ல தாடியை வச்சுலாம் எல்சியூன்னு கனெக்ட் பண்ணானுங்க, அந்த மாதிரி இந்த சைக்கிள் ஓட்டுனதை வச்சு டிஎம்கே அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணாங்க. அவ ஆதவ அர்ஜுனா ஒரு வாயால சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி எங்க தலைவர் வந்து உங்களுக்காக ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சாரு, அது வந்து அவங்க வந்து காட்டணும், நாங்க வந்து டிஎம்கே தான் சப்போர்ட்னு காட்டணும், இப்போ வந்து நீங்க வந்து உங்களுக்கு ஒரு நன்றி விசுவாசம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஆனா எனக்கு என்ன தெரியுமா புரியுது அப்படின்னா, அப்போ நீயே ஓட்டு போட்டு நீயே அவனை ஆட்சியில உட்கார வச்சுட்ட, இப்போ வந்து நீ அவளை எதிர்க்கிற அப்படின்னா என்னது? இப்ப கட்சி ஆரம்பிக்காம இருந்தாங்கன்னா இப்ப தொடர்ந்து இது பண்ணி தானே. ரெட் ஜெயிண்டோட 500 கோடிக்கு படம் பண்ணிருப்பாரு, அடுத்த படம் பண்ணி போயிருப்பாரு, 500 கோடிக்கு பண்ணிருப்பாரு, அவ்வளவுதான். அதான் எனக்கு என்னமோ அதான் இப்ப வந்து அவர் வந்து சினிமாலே இருந்துட்டு இப்ப அரசியலுக்கு வராம இருந்தாருன்னு வச்சுக்கீங்க, ரெட் ஜெயின்ல வந்து ஒரு 500 ரூபா கோடி கொடுத்து ஒரு படத்தை ஒன்று பண்ணிருப்பாரு. படத்தை பண்ணி போயிருப்பாரு, அவர் வாங்கியிருப்பாரு பணத்தை 500 கோடி, நான் படம் நடிக்கிறேங்க 500 கோடி அப்படின்னு சொல்லி வாங்கியிருப்பாரு. இதே வந்து கமலஹாசன்லாம் டேரக்டாவே ஓட்டுனாங்க பாத்தியா, டிவியில உடச்சிட்டு போனாங்க. டிவியில கமலஹாசன் வந்து இந்த ஒரு இதுல இந்த அவர் கட்சி ஆரம்பிக்கிறப்போ ஒரு வீடியோ ஒன்று பார்த்துட்டு இருப்பாரு, டக்குனு டிவியை போட்டு நொறுக்கிடுவாரு, அந்த மாதிரி மீம் பார்த்துட்டு இருப்பேன். அதான் அந்த மாதிரி போட்டு டக்குனு வீடியோ போட்டு உடச்சிட்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி நிறைய ஜோக் பண்ணிட்டு இருந்தானுங்க எனக்கு தெரிஞ்சு இதுல. ஸோ இதெல்லாம் இந்த வீடியோ அந்த அவனுக்கு சேனல்ல போட்டிருக்கானுங்க. இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு மேல வந்து இந்த வீடியோ போட்டிருக்காங்க.
இதுல எதுலயுமே வந்து இதுக்கடுத்து நடக்க போதில் கொஞ்சம் சேஃபா இருங்க, ஒரு சேஃபா இருங்க, மக்கள் சேஃபா இருங்க, அடுத்து வரதில்லைங்கிற அந்த வார்த்தை கூட வரலையே வெளியே. அது எப்படி வரும்? அடுத்தது 82 பேர் டார்கெட் பண்ணிருக்கானுங்கல்ல. அடுத்த மாநாடுல பாருங்க, இது வந்து அதிகரிக்கும் அப்படின்றது வந்து நல்லாவே புரியுது. கொஞ்சம் அரசியல் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தாவேகா கொஞ்சம் முன் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். தயவு செஞ்சு நீங்க யாரும் வந்து மாநாட்டுல வந்து விஜய் பார்க்க போறீங்க, கொடி தூக்க போறீங்க அப்படின்னா சேஃபா கொடி தூக்குங்க, சேஃபா விஜய் பாருங்க. யார் வீட்டு மொட்டை மாடிக்கு போறது, லைன் கம்பியில ஏறுறது, மரத்து மேல ஏறுறது அப்படின்னு இல்லாம கீழ இருந்து பாருங்க, பார்த்துட்டு சந்தோஷமா இருங்க. அவ்வளவுதான். எப்படி ஓட்டு போட போறதில்ல, எப்படி அவரை பார்த்துட்டு சந்தோஷமா இருங்க. சரியா?